ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோடிங் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து நீங்கள் கோடிங் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ரவுண்ட். அந்த ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 2 டெக்னிக்கல் வீடியோ கால் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கோடிங் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். அந்த 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க 3 ரவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கிடைக்கும். ஸோ இதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் இண்டீட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி, இது எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்கள் கரண்ட் ஜாப் டைட்டில் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷர்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின், ஃபேஸ்புக் இதோட ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலையும் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரௌசர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.